அதாவது ரோஹிப் சாரி அப்படின்ற கலாச்சாரத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அவங்கலாம் தயவு செஞ்சு இனிமே அந்த மாதிரி சாரி கொடுத்தாங்க. ரோஹிப் சாரின்றது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் சரியில்லை, சமூகத்தின் ஆரோக்கியத்துக்கும் சரியில்லை. படி செயலை உடுத்தும் எந்த ஒரு பெண்ணும் சிறந்த பெண்ணாகவும் இருக்க முடியாது, சிறந்த குடும்ப தலைவியாகவும் இருக்க முடியாது, சிறந்த தாயாகவும் இருக்க முடியாது, மொத்தத்துல ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு கூட பொருத்தமானவளாக இருக்க முடியாது. ஆனா இது யாரை போய் அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க அப்பா அம்மாவோ பேரண்ட்ஸை தான் போய் அஃபெக்ட் பண்ணும். எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு சின்ன பிள்ளைல யூஸ் பண்ணது கிடையாது. அவங்க இப்போ தான் வந்துட்டு புதுசாக ஃபோன் வாங்கி யூடியூப்னா என்ன, இன்ஸ்டாகிராம்னா என்னங்கிறத பார்க்குறாங்க. அப்படி நம்ம அம்மா அப்பா இதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஓ ஆமால நம்மளாம் இப்படி தானே இருந்தோம், இப்போ ஏன் பொண்ணுங்க இந்த மாதிரி இருக்காங்கன்ட்டு அவங்கனால பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ நம்ம அப்போ அந்த பொண்ணெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணையே அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பண்ணாத, இப்படி பண்ணாத.